அதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், bend the church, bless the world. உலகத்தை ஆண்டு எதை வச்சு ஆசீர்வதிக்கிறார்? சபையை வளைத்து. உலகத்தை வளைத்துன்னா என்ன? நம்மளை சரிப்படுத்தி தான் உலகத்தை சரிப்படுத்துறார். உலகத்தை சரிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்கு நம்மை முதலாவது சரிப்படுத்தி நம்மளை வச்சு தான் சரிப்படுத்த வரும். இதுதான் தேவனுடைய பிரதான திட்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மக்கள் இந்த சபையில் இருக்காங்க. 300 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க. அவங்க வசனத்தின்படி நடக்க 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 அதை பார்க்குறவங்க, அந்த சர்ச்சுக்கு போகிற அந்த 300 பேர், அந்த சர்ச்சுக்கு போகிற 400 பேர், அந்த சர்ச்சுக்கு போகிற 500 பேர் வித்தியாசமாக இருக்காங்க, வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி இதுதான் சமுதாயத்தை மாற்றுகிற வாழ்க்கை. அப்போ சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு நம்மில் ஆண்டவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாற்றத்தை பார்க்குறவங்க நாங்களும் அங்கே வரோம். எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. ஐயோ, அன்பு காட்ட ஆளே இல்லைங்க. உலகத்துல எங்கேயுமே ஆட்களை பார்த்தீங்கன்னா நம்மளை யாராவது நேசிக்க மாட்டாங்களா? நம்ம கஷ்டத்தை உட்காந்து கேட்க மாட்டாங்களா? நம்ம பிரச்சனையை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இஸ் தேர் எனிஒன் டு ஹேவ் சிம்பத்தி? என் மேல ஒரு இறக்கம் காட்ட யாருமே இல்லையங்க. ஒருத்தட்ட ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த சர்ச்சில் போனா எல்லாருமே அன்பா இருக்காங்க, அழகா பேசுறாங்க. ஒருத்தர் உள்ள போனேன், 4 பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க, என்ன விசாரிச்சாங்க. ஐயோ, மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் பாருங்க. அதான் காயங்களை ஆற்றுறது, புண்ணுக்கு மருந்து மாதிரி. நீங்க ஆராதனை முடிச்ச உடனே நல்ல ஊழியம் செய்யலாங்க. சபையில் டிராக்ஸ் கொடுக்குற ஊழியம் மட்டும் இல்லை, சந்த ஊழியம் மட்டும் இல்லை, புதுசா எத்தனையோ பேர் வராங்க. 2 மாசமா வராங்க, 3 மாசமா வராங்க, 1 மாசமா வராங்க, 6 மாசமா வராங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா கூட சிலர் புது விசுவாசிங்க இன்னும் வசனம் தெரியாம இருப்பாங்க. அவங்களோட பேசலாம், நீங்க வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எப்படி இருந்தீங்க இந்த வாரம்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சான்னு விசாரிங்க. எப்படி போச்சு இந்த வாரம்? அது ஏன் கேட்குறீங்க? ஒரே பிரச்சனை. சர்ச்சுக்கு வரேன், பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான். நல்லா தான் இருந்தான். சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுலேருந்து பக்கத்து வீட்டுக்கு எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ அவங்க ஒரு பிரச்சனை. அவங்க உங்களுக்கு என்ன தேவை? அவங்க அப்படிலாம் பேசுவாங்க தான். ஏசப்பாவை பேசாததையா நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம ஏசப்பாவே சொன்னார், ஒன்றை 4 பேர் 4 விதமாக பேசும்போது யாரை நினச்சிக்க? திருவிருந்தில் சொன்னார்ல, என்னை நினைத்து கொள்ளுங்கள், ரிமெம்பர் மீ. இதை மூத்த விசுவாசி புது விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் நேரம் இல்லையே. நம்ம செருப்பை எவன்டா திருடிட்டு போயிடுவானோன்னு ரன்னிங் ரேஸில் போகிறோம் கீழே. ஜபம் முடிகிறதுக்குள்ள ஒரே ஓட்டமாக போ. காரணம், இருக்குமோ இருக்காதோன்ட்டு. அன்னைக்கு ஒருத்தர் 2 கேரி பேக்கில் வராங்க. ஒரு கேரி பேக்கில் பைபிள், இன்னொரு கேரி பேக்கில் காணிக்க தான் ஏதோ கொண்டு வரான். பார்த்தா செருப்பு. 2 செருப்பையும் கேரி பேக் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. தொல்லையே வேணாம் பண்ணிட்டு. ஒரு கேரி பேக்குங்க, ஒரு கேரி பேக்குங்க. யார் தூக்கிட்டு போயிடுவாங்களோன்ட்டு. நம்ம எண்ணங்கள்லாம் இப்படி இருக்கு. அதுக்கும் சீக்கிரம் ஆண்டு முடிவு கட்டுவார். அல்ல சொல்லாமா? இப்போ மூத்த விசுவாசி, பழைய விசுவாசி, பல வருட விசுவாசி, எவ்வளவு ஊழியம் இருக்கு உள்ள. ஜெபம் பண்ண வராங்க, வியாதின்னு வராங்க. எண்ணெயை கொடுத்தவொன்னே அது என்ன தேய்க்கணுமா குடிக்கணுமான்னு தெரியல சில ஆட்களுக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ண எண்ணெயை கொடுத்தா 3/4 டம்ளர் குடிச்சிட்டாரு ஒருத்தர். மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு ஊழியத்துக்கு. நாங்கள் செஞ்சு போயிருக்கிறோம். எல்லாரும் வண்டி ஏறிட்டோம். ஏறுங்கன்னு எல்லாம் ஏறிட்டோம். மலேசியாவிலேருந்து வந்து கடைசியில் ஏறுங்க பிரதர், டைம் ஆச்சு, ஏறுங்கன்னா ஏறி நிற்கிறாரு. வேன் எடுங்கிறதுக்குள்ள ஒரு அம்மா ஓடி வந்து எப்பா அப்படின்னு கொடுத்து இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் எண்ணெய். அப்போ தான் நாங்கள் வந்து டீ இளநீலாம் குடிச்சிட்டு வந்திருக்கிறோம். இவர் நம்மளை அன்புனால கொடுக்குறாங்க நினச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிட்டார் 3/4 டம்ளர் எண்ணெயும். அந்த அம்மா எப்பா மந்திரிச்சு கொடுன்னு. அவருக்கு அது கேட்கவே இல்லை. 3/4 டம்ளர் எண்ணெயும் குடிச்சவர் தான். ஒரு அம்மாவை வேதனைப்படுத்திக்கிட்டு நாங்கள் வேன் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் ஜப எண்ணெய் கொடுக்கும்போது அது தேய்க்கணுமா, இல்லை அதை உள்ள சாப்பிடணுமா, இல்லை வீட்டில் தெரியாது. பார்த்தீங்களா? இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்க இருக்கலாம். கையில் என்னது இந்த எண்ணெய் கொடுத்தாங்களா, ஏசப்பா ரத்தமாக நினச்சி தேய்ங்க. 4 பேருக்கு பேசி பாருங்க. ஒரு ஆராதனை முடியும் போது, ஒரு ஆராதனை முடியுமா உட்காந்து 4 பேர்கிட்ட பேசி பாருங்க. புது விசுவாசிகளை நல்ல பலன் அடைவாங்க. ஒரு அலையில சொல்லாமா, யூ ஹேவ் அ மினிஸ்ட்ரி இன் த சர்ச். சபையில் உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. கைக்கு ஒரு வேலை இருக்கு, காலுக்கு ஒரு வேலை இருக்கு.
அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு, அதைத்தான் சபையில் ஊழியம்னு சொல்றோம். இந்த கைக்கு ஒரு வேலை இருக்கு, இந்த கைக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா? ரெண்டு கைகளும் இணைந்தா ஒரு வேலை செய்யுது. காலுக்கு ஒரு வேலை இருக்கு, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, காதுக்கு ஒரு வேலை இருக்கு. அதே போல நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலையை கடவுள் வச்சிருக்காரு எல்லாருக்கும். அது வந்து பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு போறதில்லை. நமக்கு ஒரு வேலை இருக்கு, அதுக்கு பேர் தான் சபையில் கொடுக்குற பேர் ஊழியம். உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதான் நேற்று பார்த்தோம். என்ன ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஒப்புரவாக்குதலின் ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். ரெண்டு பேர் அப்படியே ஒரு மாதிரி பேசாம இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டு பேரையும் அந்த காயம் கட்டுறது, உடஞ்சி போன எலும்பை சேர்த்து வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி துணியை போட்டு கட்டுறாங்கல்ல. சில கட்டு கோளாறாக கட்டிடுவாங்க, 15 நாள் பிரித்து பார்த்தாலும் எலும்பு கூடாது. கட்டுற வேலை தாங்க ஒப்புரவாக்குற வேலை. கட்டணும். புத்தூர் கட்டுங்கிறாங்க பற்றியெல்லாம், கட்டு போடுற இடம் இருக்கு. அதை மாதிரி உடஞ்சி போன எலும்புகள் ஒன்னா கட்டுற மாதிரி பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கறது தான் பெரிய ஊழியம் சபையில். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்காரு. வெளியிலையும் ஊழியம் இருக்கு, வெளி ஊழியம் இருக்கு. வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரோம். வெளியில் மீனை பிடிச்சி உள்ளே கொண்டு வரோம். உள்ளே கொண்டு வரணும் அப்படியே வச்சிட முடியுமா? அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு? அறுக்க வேண்டியிருக்கு. காதை அறுக்க வேண்டியிருக்கு, வால் அறுக்க வேண்டியிருக்கு, செதில் எடுக்க வேண்டியிருக்கு, கழுவ வேண்டியிருக்கு, குடல் எடுக்க வேண்டியிருக்கு, உப்பு போட்டு தேய்க்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ வேலை இருக்குது. உள்ளே வந்த பிறகு அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குவோம். அல்லையில சொல்கிறீங்களா? நீங்கள் மீனை பிடிச்சிட்டு வாங்க. சில மீன் கழுவுற மீன் நழுவுற மீன் போயிட்டே இருக்கும். ஆனாலும் எப்படியாவது என்ன செய்வோம்? ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் வரமாட்டாங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்ல வரேன். சபையில் வருகிற எல்லாருக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றேன்னு சொன்னால் போதாது. உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் வச்சு முதல்ல சபையில் செய்ய ஆரம்பிங்க. ஆராதனை முடிச்சோன்னா உதவி செய்கிறோம் நிறைய பேர். இந்த ஹாலை பெருக்கிறோம், சேர் போடுறோம், அது ஒரு விதமான உதவி. ஆத்துமாக்கள்கிட்ட பேசுங்க, தேவன் உங்களுக்கு நன்மைகளை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க. அது புது ஆட்களுடைய காயங்களை கட்டுகிற ஒரு ஊழியம். ஆண்டவர் நல்லவர் தானே? ஆமாம். எனக்கு அற்புதம் செய்திருக்கார் தானே? ஆமாம். என்ன ஆதரிக்கிறார் தானே? என்னை தைரியப்படுத்துகிறார் தானே? இதே நிலையில் தான் பலர் வராங்க சபைக்குள்ள. அவங்க எல்லாருக்கும் ஆறுதல் தேவைப்படுது. ஒரு ஆமீன் கேட்கலாமா? அப்போ அவங்க வளரணும்னா நம்ம எல்லாம் சபைக்குள்ளே எல்லாரும் இந்த மாதிரி செய்யணும். ஒரு ஆராதனை முடியும் போது நமக்கு தெரியும்ல, புதுசாக வர மாதிரி தெரியுது. ஒருத்தர் நின்று பேசி, இப்போ தான் வரீங்களோ? ஆமாம். எங்கேருந்து வரீங்க? 2 வார்த்தை விசாரித்து பாருங்களேன். நமக்கு ஒரு ஆராதனை முடித்த உடனே அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கே சரியாக இருக்குது. யார்ட்டையும் பேச முடியலை, கஷ்டமாக தான் இருக்குது. இடையில ஒரு 1 மணி நேரம் இருந்தால் ஒரு ஆராதனை முடிச்சு ஆட்கள்கிட்ட பேசலாம். ஆனாலும் சண்டே ரொம்ப பேச முடியாது. சிலவங்க அன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு டேட்டு கொடுங்கய்யா, அதுக்கு இதுக்கு டேட்டு கொடுங்க நிற்பான். அதுக்கு இடையில ஒரு நாள் வாங்க, அது ஃபோனில் பேசலாம் அப்படின்னு சொல்லி உடனே அனுப்புகிறோம். ஆனால் இப்போ அதுக்கு கூட பேச நேரம் இல்லை. அதனால் சகோதரிகள் கொஞ்சம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் கொடுங்க. பொதுவாக ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஐயா ஜெபம் பண்ணால் தான் அற்புதம் நடக்கும்னு ஆட்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண ஆராதனை முடிச்ச உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி, இந்த மாதிரி ஓடி முன்னால் வராங்களே அவங்களுக்கு ஒரு ஆள். சிலவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆன விசுவாசிங்க வருவாங்க. அவங்க நம்மளை பார்த்து பேசணுன்னு வருவாங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணாலும் திரும்ப நம்மகிட்ட வந்து தான் போவாங்க. 2-3 பேர்ட்ட ஜெபம் பண்ணி 4வது நம்மகிட்ட வருவாங்க. அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அது ஒரு குரூப் அப்படி இருக்கும். அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஆனால் புது ஆட்கள் நிறைய பேர் உள்ளே வராங்க. அவங்ககிட்ட பேசுறதுக்கு நீங்கள் அதுக்கு தான் ஒரு ட்ரைனிங். ஐகாம் படித்தோம், எத்தனை ஊழியங்களுக்கு படிக்கிறோம். எதுக்கு? இதெல்லாம் வந்து காயம் கட்டுகிற ஊழியம். ஆமேன்னு கேட்கலாமா? இல்லை, காயம் கட்டுற ஊழியம். நீங்கள் ஒரு ஆளுடைய காயத்தை கட்டுற ஒரு ஆளாக இருக்கும். உடஞ்சி போன எலும்பை சேர்த்து வச்சு கட்டு போடுற ஆளாக இருக்கணும். புத்தூர் கட்டு போடுற மாதிரி திரும்ப சரியாகணும்னு தானே கட்டு போடுறாங்க. இல்லை, உடஞ்சது அப்படியே இருக்குன்ட்டா கட்டு போடுறாங்க. கட்டு போடுங்க. 15 நாளைக்கு இந்த கட்டு என்ன செய்யாதீங்க, பிரிக்காதீங்க. திரும்ப வாங்க, திரும்ப நாங்கள் செக் பண்ணி திரும்ப இன்னொரு கட்டு போடுவோம். அது பிறகு 1 மாதத்தில் என்ன ஆகிடும், சரியாயிடும். அசையாம வச்சிங்கன்னு அழகாக ஆலோசனை சொல்லி அனுப்புகிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்ட பிறகு நார்மலாக நல்லா ஆகிடும். அவங்க நல்லா நார்மல் ஆயிடுறாங்க. அதை மாதிரி விசுவாசிங்க வாழ்க்கையில் நாம் பழைய விசுவாசிங்க சபைக்கு வர்ற ஆட்களுக்கு கட்டு போடுற ஆளாக இருக்கணும், காயங்கட்டுற ஆளாக இருக்கணும். அதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அந்த ஊழியத்தை ஆண்டு தந்திருக்கிறேன். நேற்று வாசித்தோம் இல்லை, இன்னொரு முறை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:18 நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்க
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். கொலோசையர் 1 275வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இல்ல, அதுக்கு முந்தின வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, எல்லாரும் படிங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். தமக்கு ஃபர்ஸ்ட் நாம அவரோட ஒப்புரவாகிறோம். அவரோட நம்மளை ஒப்புரவாக்குறாரு. முன்னே பகைஞராக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ரோமர்ல வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்தோம் பாவத்தினால. இப்ப நம்ம அவரோட நம்மளை ஃபர்ஸ்ட் ஒப்புரவாக்குறாரு. ஒப்புரவாக்கிட்டு இப்ப கீழே அடுத்த வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே 21ஆம் வசனம், மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்ல சொல்லாம ஒப்புரவாகுதல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பெரிய ஊழியம். இந்த ஊழியத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறாருன்னு 2 கொரிந்தியர் 5:18 பவுல் சொல்றாரு. இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த ஒப்புரவாக்குற ஊழியம், அதாவது 2 பேரை இணைத்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஊழியம் நம்ம எல்லாரும் செய்யணும். அப்ப 2 பேர் அல்ல, நமக்கே ஒருத்தர் மேல கசப்பு வந்துட்டு, அல்ல ஒருத்தருக்கும் நமக்கும் கசப்பா இருக்குன்னா எப்படி சரிப்படுத்துறது? சரியான ஐக்கியத்தை உருவாக்க என்ன செய்யணும்? வேகமா 5 காரியம் சொல்றேன். சரியான ஐக்கியம் உருவாக என்ன செய்யணும்? சரியான ஐக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உடைந்து போன உறவை சரிப்படுத்துவது எப்படி? உடைந்து போன எலும்பை திரும்ப கட்டுவது எப்படி? எப்படி உடைஞ்சு போன எலும்பை கட்டுறோமோ அத மாதிரி ஒரு முறிந்து போன உறவை சரிப்படுத்துவது எப்படி? 7 காரியம் இருக்கு புக்ல. நான் 5 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1, மற்றவங்க 2 பேர் கஷ்டப்படுறவங்களையும் நம்ம போய் சமாதானம் பண்றதுக்கு நமக்கு யார் மேலேயாவது ஒரு கசப்பு சமாதானம் இல்லாம அது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். உங்களுக்குள்ளே சண்டைகள் வாக்குவாதங்கள் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன்னு பவுல் சொன்னார் கொரிந்து சபையை பார்த்து. வரங்கள் உள்ள சபை, வல்லமையான சபை, பரிசுத்தவான்களின் அழைக்கப்பட்ட சபை, ஊழியம் செய்த சபை, அங்கேயும் சண்டை எல்லா இடம் வரும். அங்க சண்டை வந்து பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டாங்க. பவுல் வருத்தப்படுறாரு. எப்பா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உலக மனுஷன்ட்டியா போவீங்க? கோர்ட்டுக்கா போவீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லை? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு ஞானி இல்லையா உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னு தான் பேசுறாரு. அதுதான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு. உங்களுக்குள்ளே யுத்தங்கள் கலகங்கள் சண்டைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அப்ப அதை எப்படி சரிப்படுத்துறது? அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கேள்விப்பட்டு எப்படி சரிப்படுத்தலாம்னு ஆலோசனை அந்த சபை கொடுக்கிறாரு நமக்கு. 1, நாம் ஒருவரோடு கஷ்டப்பட்டு அல்லது நமக்கும் இன்னொருத்தருக்கும் கசப்பாயிட்டாலும் அல்லது இன்னொரு கசப்போடு இருக்கிற 2 பேரை சரிப்படுத்த விரும்பினாலும் முதலாவது செய்ய வேண்டியது நம்பர் 1, மனிதரோடு பேசுவதற்கு முன் தேவனோடு பேசுங்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு பேசுங்கள். டாக் டு காட். ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல ஒருத்தருடைய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட பேசணும். இது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உரிமை. பாருங்க, ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்னோம். சனிக்கிழமை ராத்திரி நம்ம அருந்ததி பாளையத்திலேருந்து வரக்கூடிய விஜயகுமார் அப்படியே கொஞ்சம் லேசாக நெஞ்சு வலின்ட்டு இங்கே வந்திருக்காங்க மதுராந்த ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே பல்ஸ் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவைக்கு மேலே துடிக்கணும். 40-45 இருக்கு. ரொம்ப பயந்து போய் என்ன இங்கே ஒன்றும் இல்லை, செங்கல்பட்டு போய் அனுப்பிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிட்டாங்க. செங்கல்பட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நைட்டெலாம் அங்கே தான் இருந்தாங்க. நைட்டு அதை கேள்விப்பட்டோம். அவருக்கு அடுத்த நாள் ஆராதனை பார்த்தாங்க. ஆராதனையும் ஜெபம் பண்ணோம். ஜெபந்தான் பண்ணோம். அப்புறம் சகோதரிகள்லாம் மத்தியானம் வேனில் போய் பார்க்கணுன்னாங்க. அப்புறம் இன்னும் சிலர்லாம் சாயந்தரம் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்க்குறதுக்கு. அது கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷம். போனாங்க, சகோதரிகள்லாம் போயிருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு ஏதோ கொஞ்சம் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து சாயந்தரம் போயிருக்காங்கன்னு 2-3 பேர். ஒன்று சொன்ன உடனே போய் பார்ப்போம். அது எல்லாருக்கும் வரணுங்க அந்த இதயம். ஒரு கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் கிருபையில் வந்துட்டாங்க.
அந்த ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஜோம் பண்ணிட்டு நாங்கள் பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க, சர்ச்சில் ஜோம் பண்ணீங்க. அந்த டக்குன்னு எல்லாம் நார்மலாகி இப்போ வந்து நல்ல பலனாக வந்து நேற்று ராத்திரி இந்த கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. நான் கடைசியில் கூப்பிட்டு ஜோம் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஜெபத்துக்கு வந்தாங்க. 4 பேர் போய் பார்க்குறது அது ஒரு ஊழியம். ஒருத்தர் கஷ்டம்னு சொன்ன உடனே இதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தை வச்சுக்கணும். காலையில் வசனத்தை கேட்கணும், சாயந்தரம் யாரை பார்க்கலாம், யாராவது பார்க்கலாமா, ஒரு கிராமத்துக்கு போகலாமா, ஒரு குடும்பத்தை சந்திக்கலாமா, வசனம் இருக்குது. சிலவங்க பாருங்கள், இப்போ காலையில் ஆராதனைக்கு வந்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப ஊழியம் முடிச்ச உடனே இங்கே உட்காந்து இன்னும் கொஞ்சம் வசனத்தை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு உட்காடுறாங்க. ஏன்? இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக? எல்லாரும் இப்படி மாறினா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அந்த கிராமத்திலேருந்து அந்த பிரதர் வரல, 2-3 மாசமா வரல தம்பி. இந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வரல, நீங்கள் ஒரு நாள் போய் பாருங்கன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. வந்துகிட்டு இருந்தாங்க, என்ன பிரச்சனையோ தெரில, வரல. இப்போ அவங்கள நீங்கள் ஒரு நாள் அந்த பக்கம் போய் விசாரித்து ஜோம் பண்ணிவிட்டு உங்களை பாஸ்டர் கேட்டாங்க, சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் ஜோம் பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய ஆறுதல். நம்ம போகலை, 3 மாசமாக போகலை, ஆனாலும் சர்ச்சில் நமக்கு நினைக்கிறாங்களா, ஜோம் பண்ணுறாங்களா, வரேன். காயம் கட்டுக்கிற வேலை. ஸோ முதல்ல நம்ம ஒருத்தருக்கு பிரச்சனையை போய் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தினீங்க வச்சுங்களேன், கடினமாய் கோபமாக பேச வேண்டிய சந்தர்ப்பம் கூட சாஃப்டாக மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லாமா?